தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் மத்தேயு 21 42 வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலக்கல்லாயிற்று, அதை கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்க வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில பாருங்க, இயேசு அவர்கள் நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இதை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளை, இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க கூட உங்க இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம், வேதனையோட இருக்கலாம். ஏன் தெரியுமா? வந்து உங்களோட குடும்பத்தினர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்கள், உங்களை அதிகமா நல்லா நேசித்தவர்கள் இந்த இந்த நாட்களை உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருக்கலாம். உங்களை ஏதாவது சொல்லி வேதனைப்படுத்தி உங்களை குத்தி குத்தி பேசியிருக்கலாம். உங்களோட மனசை புண்படுத்தி இருக்கலாம். ஆனா வந்து ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ, யாரு உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, நீங்க வேண்டான்னு சொல்லி உங்க மேல வெறுப்பா இருக்கிறாங்களோ, ஏசாப்பா சொல்றாரு, உங்களை ஒரு நாள் அவர்களை தேடி வருவாங்க. உங்களை தேடக்கூடிய காலம் வருது. உங்களை முக்கியமான பாத்திரமாக அவர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. உங்களை தேடி ரொம்ப முக்கியமான காரியத்தை வந்து ஆஹ் வந்து அவர்களுக்கு உங்களை பிரயோசனமா எடுத்து பயன்படுத்துவாரு. அவர்கள் வந்து அவர்களுக்கு உங்களெல்லாம் அந்த காரியம் நடக்காது. உங்க மூலமா தான் அந்த அற்புதம் செய்யணும். உங்க மூலமா ஏதோ ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கணும். சில வேளை ஜெபத்தினாலயா இருக்கலாம், ஊழியக்காரர்களை உங்களை கூட ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க குடும்பத்தினர்கள் மத்தியில உங்களை வந்து புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை யாரெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ, புறம்பே தள்ளி விட்டாங்களோ, உங்களை தேடி வரக்கூடிய காலம் ஏதோ சீக்கிரமா வருகிறது. உங்களை தேட போறாங்க. உங்களை தேடி வந்து உங்கள்ட்ட கண்ணீர் வடிக்க போறாங்க. ஏசப்பா உங்களை கொண்டு அவர்கள் பெரிய காரியங்களை செய்வாரு. உங்களை நேசிக்க வைக்க போறாரு. உங்களை தேடி வருவார்கள். நீங்க தைரியமா இருங்க. நீங்க தான் முக்கியமான பாத்திரமாக மாற்றுவாருங்க. யோசேப்பை கூட பாருங்க, அவர் கூட சகோதரர்களா வந்து சகோதரர்கள் வந்து பெற்றோர் தாய் தப்பம் கூட வந்து ஒரு மாதிரி வெறுப்பா நினைச்சாங்க யோசேப்பேன். சகோதரர்களாம் வேண்டாம் வெறுப்ப வித்தே போட்டுட்டாங்க. ஆனா கடைசியில யோசேப்பு காலில தான் போயிட்டு விழுந்தானுங்க. அதே போல ஏசப்பா உங்களையும் தேட வைக்க போறாரு. உங்களை உயர்த்த போறாரு. உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனை தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவர் அப்பா இருதயம் ஆண்டவரே வேதனையோடு ஆண்டவர் அப்பா குத்தப்பட்டவர்களாக காயப்பட்டவர்களா இருந்து கொண்டிருக்கிறார்களோ, ஏசாப்பா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை தோத்திரம். ஊழியக்காரர்கள் கூட ஆண்டவர் அப்பா சிலர் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள் அப்பா. அவர்களின் தெய்வமே நீர் ஆசீர்வதியும். ஊழியத்தில் எடுத்து வல்லமையா பயன்படுத்தும். உடைய பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. நீ கேட்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் நீர் அவிதமா ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.